தற்போதைய அண்மை செய்தியாக மாஞ்சோலை விவகாரத்தில் ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க நெல்லை மாவட்ட ஆட்சியருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் மாஞ்சோலை விவகாரத்தில் ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என்ற புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பித்ததாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி உள்ளிட்ட 4 பகுதிகள் ஒரு மலைவாழ் பகுதிகள் கிட்டத்தட்ட ஊட்டியோட சீதோஷண நிலைக்கு தகுந்தாப்புல அங்கே இருக்கிறதால அங்கே அதிக அளவில் தேயிலைகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. அதாவது 99 ஆண்டு குத்தகைக்கு பிபிடிசி எனப்படும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கம்பெனி கடந்த 96 வருடங்களா இங்கே இயங்கிட்டு இங்க இருந்து தேயிலைகள் உள்ளிட்டவைகள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நிலையில இன்னும் 4 ஆண்டுகள்ல இங்க அந்த கம்பெனியோட குத்தகை முடியறதுனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்க வேலை பார்க்கிற ஒரு 650 குடும்பங்களை பணம் கொடுத்து, அதாவது அவங்க வாழ்நாள் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி உண்டு இல்லையா, அதை கொடுத்து அவங்க வெளியேற்ற சொல்லி தற்போது ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறதா ஏற்கனவே பல முறை இதை அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க. இந்நிலையில இது தரப்புல ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட காவல் அதிகாரிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலாளர் துறை எல்லாருமே இது அந்த தொழிலாளர்கள்கிட்ட பேசி அது சம்பந்தமா எல்லாருமே கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்நிலையில நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வன ஆர்வலர் முத்துராமன் அப்படிங்கிறவர் தேசிய மனித உரிமை ஆணையத்துல ஒரு புகார் அளிச்சிருந்தார். என்னன்னா, இந்த மக்களை வலுக்கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க வெளியேற்ற சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புகார் தெரிவிச்சிருந்த நிலையில ஏற்கனவே இது சம்பந்தமான வழக்கு ஒரு முறை முடிஞ்சு இன்னைக்கு மறுபடியும் வருது. இந்நிலையில தேசிய மனித உரிமைகள் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மலையிலிருந்து காலி செய்யும் விவகாரத்துல மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இவங்க எதிராக மனு அளித்திருந்தாலும் மீண்டும் விசாரித்து மனித உரிமை மேற்கொள்ள, மீண்டும் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள மனித உரிமை ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்குது. ஏற்கனவே ஒரு முறை சென்று அங்குள்ள மக்கள் அவங்களா விரும்பித்தான் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்ற நிலையில 2வது முறையாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு கூறி உத்தரவிட்டு இந்த வழக்கை தற்போது முடிச்சு வச்சிருக்குது. இந்த மக்கள் உள்ள வசிக்கிற மக்கள் ஏற்கனவே தங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யப்படலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்களுக்கு அடிப்படையான ஒரு சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது, காய்கறிகளை அவிச்சு சாப்பிட ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று கஞ்சி தூடி திறந்து அதன் அடிப்படையில் போராட்டம் பண்ணிட்டு வந்த நிலையில தற்போது மனித உரிமை ஆணையமும் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது இங்குள்ள மக்களால் கொஞ்சம் வரவேற்கப்படுது. ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.